உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்தது. அண்ட் நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார். உண்மையாவே அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தீங்களா? அதாவது நான் எப்படி ஆரம்பிச்சேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் நான் தனியாக சொல்ல தேவையில்லை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்கே ஆரம்பிச்சேன், எங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆதார் கார்டுலாம் கேட்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு, பட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான். நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு. ஆள் பார்க்க அப்படியே நம்ம செட்டு மாதிரி தான் இருக்காரு எப்பவும். பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்கு, கார்த்தி சாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.